வெல்கம் டு லேர்ன் கோட் இன்ஃபோ. நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பார்க்க போகிறோம். பைத்தான்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் கூட பேசணும்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஹியூமன் வந்து பேசுகிறோன்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. தமிழ்ங்கிற லாங்குவேஜ், அது இங்கிலீஷ், இந்த எதோ நீங்கள் எடுத்துங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கூட பேசணும்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படும். பைத்தான், ஜாவா, C++ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கமாண்ட் கொடுத்து கம்ப்யூட்டர் ரன் பண்ண வைக்கிறது தான் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நான் வந்து பைத்தான் ஏன் யூஸ் பண்ணுறோம், இது ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஹூ கிரியேட்டட் பைத்தான் யார் கிரியேட் பண்ணால்? கைடோ வான் ரோசன். இவர் தான் வந்து பைத்தானை கிரியேட் பண்ணுறாரு. இவரை வந்து ஃபாதர் ஆஃப் பைத்தான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் தான் பைத்தான் கண்டுபிடிச்சது. இப்போ கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது வந்து சார்லஸ் பாப்பேஜ். இப்போ அவர் வந்து கம்ப்யூட்டருக்கு ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னு சொல்லுவாங்கன்னா சார்லஸ் பாப்பேஜ் சொல்லுவாங்க. அதேமாரி பைத்தானுக்கு யார் ஃபாதர்னால் நம்ம கைடோ வான் ரோசன் தான் ஃபாதர். அடுத்து வந்து வென் வாஸ் பைத்தான் கிரியேட்டட்? பைத்தான் எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா, இந்த பைத்தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆனப்போ 1989 டிசம்பரில் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து எப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1991 தான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 2 இயர்ஸ் கேப் இருக்குது. இந்த 2 இயர்ஸ் கேப்பில் தான் இந்த பைத்தானை வந்து கைடோ வான் ரோசன் வந்து க்ரியேட் பண்ணி ரன் பண்ணி அஃபிஷியலாக எப்போ வந்து ரிலீஸ் பண்ணாருன்னா 1991 வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாரு. அப்புறம் வந்து ஒய் வாஸ் கிரியேட்டட் பைத்தான்? ஏன் வந்து பைத்தானை க்ரியேட் பண்ணாங்க? பைத்தானை க்ரியேட் பண்ணாங்கன்னா வெரி ஈஸி, அதாவது பிகினருக்கு ரொம்ப ஈஸி, பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பைத்தானு. அப்புறம் வந்து பவர்ஃபுல் பிக் ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணலாம் பைத்தானில். மற்ற கோடிங்கோட கம்பேர் பண்ணப்போ பைத்தானில் வந்து கோடிங் லைன் வந்து கம்மி. இப்போ வந்து மற்ற ப்ரோக்ராமில் 200-300 லைன்ஸ் எழுதுனா பைத்தானில் ஒரு 50 லைன்ஸ்லேயே அந்த ப்ரோக்ராமிங் அந்த லைனை வந்து முடிச்சிடலாம். நம்ம அதுக்கு தான் நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஃபாஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைத்தானோட சின்டாக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான். பைத்தான் ஒய் நேம் பைத்தான்? இந்த பைத்தானுக்கு ஏன் பைத்தான் நேம் வந்துச்சு காசு தெரியுமா? நான் சொல்கிறேன். கைடோ வான் ரோசனுக்கு வந்து இந்த மான்டி பைத்தான் ஃப்ளைங் சர்க்கஸ் இந்த காமெடி ஷோ வந்து அவர் பார்ப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காமெடி ஷோ. அதனால் இவர் கண்டுபிடிச்ச அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதோட சர்க்கஸோட பேரையும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேரையும் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சேர்த்து வச்சுட்டாரு. அது யார்? கைடோ வான் ரோசன். ஓகே, எப்படி பைத்தான் ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தான் சேவ் பண்ணுவீங்க. பைத்தான் எப்போ சேவ் பண்ணாலும் அந்த ஃபைல் நேம், உங்களுக்கு என்ன ஃபைல் நேம் தேவைப்படுது அந்த ஃபைல் நேம் ஏதாவது ஒரு ஃபைல் நேம் எழுதிக்கிட்டு நீங்கள் எதுவும் விடலாம். ஏதாவது ஃபைல் நேம் எழுதிக்கிட்டு நம்ம ப்ராக்டிக்கல் கோடு பண்ணும்போது நம்ம பார்ப்போம். ஏதாவது ஃபைல் நேம் எழுதிக்கிட்டு .py எக்ஸ்டென்ஷன் இது போட்டால் தான் வந்து நம்ம கோட் ரன் ஆகும், பைத்தான் ரன் ஆகும், பைத்தான் ஃபார்மேட்டில் ரன் ஆகும். ஓகேவா? ஃபைல் நேம் போட்டுட்டு .py பைத்தான் கோடு. இந்த பைத்தான் கோடு என்ன ஆகும்னா இன்டர்பிரட்டர் உள்ளே போகும். இன்டர்பிரட்டர் என்ன ஆகும்னா பைட் கோடாக கன்வெர்ட் ஆகும். பைட் கோட்னா என்ன? 0 to 1. பைத்தானுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் புரியும்? 0 1 அது மட்டும் தான் பைத்தானுக்கு புரியும். இது என்ன பண்ணுதுன்னா அது வந்து பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் விர்ச்சுவல் மிஷினில் போய் ரன் ஆகிட்டு அதை வந்து நம்ம அவுட்புட்டாக கொண்டு வருது. அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அதை இமேஜாக பார்ப்போம். இதுதான் பைத்தான் இன்டர்பிரட்டரு. இது நம்ம டைப் பண்ண கோடு. இந்த கோடு என்ன ஆகும்னா கம்பைலருக்குள்ளே எக்ஸிட் ஆகும். இந்த கம்பைலருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அது வந்து அந்த கம்பைலர் என்ன பண்ணால் பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது 0 to 1 கன்வெர்ட் பண்ணும். அந்த 0 to 1 வந்து விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போகும். இந்த விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுன்னா லைப்ரரி மாடியூல்ஸ், நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுத்த பைத்தான் ரன் ஆகும்போது அந்த மாடியூல்ஸ் தான் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிட்டு இந்த பைத்தான் ரன் பண்ணி நம்மளுக்கு கடைசியில் அவுட்புட்டில் வந்து கொண்டு வருது. இங்கே வந்து நம்ம அவுட்புட் வந்து இங்கே வந்துடும்.
இப்படி தான் வந்து இந்த பைத்தான் ரன் ஆகுது. ஓகேவா? அப்புறம் வந்து பைத்தானோட வெர்ஷன் பார்ப்போம். பைத்தான் வெர்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டாக பைத்தான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணாங்கன்னா பைத்தான் 1.0 இந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணாங்க. இது வந்து எப்போ அந்த கைடோ வெர்ஷன் வந்து எப்போ அந்த பைத்தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1991 ரிலீஸ் பண்ணாரு. அப்போ தான் ஃபஸ்ட்டு வெர்ஷனு. ஓகேவா? பாருங்கள், அடுத்த வெர்ஷன் வந்து 2000 ரிலீஸ் பண்ணார், 2.0 அப்படிங்கிற வெர்ஷன். அடுத்த வெர்ஷன் வந்து 3.0ங்கிற வெர்ஷன் ரிலீஸ் பண்ணார். இப்போ 3.0க்கு மேலே தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருமே அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 3.0க்கு மேலே தான். அது வந்து 2008 ரிலீஸ் பண்ணார் அந்த 3.0. 3.0 இதுக்கு முன்னாடி வந்த இதுக்கு முன்னாடி அந்த 2 வெர்ஷன் இருக்குல்ல, அது ரெண்டும் இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. கரண்ட்டாக 2020 ஸ்டாப் ஆகிடுச்சு அது ரெண்டும். பைத்தான் 1.0வும் பைத்தான் 2.0வும் 2020 வந்து அந்த 2 வருஷம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அதை யூஸ் பண்ணால் நிறைய எரர் வருதில்ல, இப்போது லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதனால் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எது கரண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன்னா பைத்தான் 3.12, பைத்தான் 3.13, 14 வந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போ வாங்க, இதுதான் வந்து பைத்தானோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும். இப்படி தான் வந்து பைத்தானை க்ரியேட் பண்ணாங்க, இப்படி தான் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பைத்தானோட இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம்னா, இது வந்து எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தியரி பார்ப்போம். ஒரு 2 pages தான் தியரி. அடுத்து ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தான் பார்ப்போம். நம்ம ஃபுல்லாக ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தான் நிறைய இருக்கும். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். அடுத்து பைத்தான் இன்ட்ரொடக்ஷன். பைத்தான் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஹை லெவல் ஈஸி லாங்குவேஜ், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்க, டேட்டா சயின்ஸு, வெப் டெவலப்மெண்ட்டு, ஆட்டோமேஷன், அதாவது ஐஓடி ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, ராஸ்பெரி பை, அந்த ஆட்டோமேஷனுக்கு, எத்திக்கல் ஹேக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. ஹேக்கிங் தான் மெயினாக பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், ரோபோட்டிக்ஸு. ஏன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பைத்தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சிம்பிளாக ஒரு கோடு பண்ணி பார்ப்போம். பைத்தானோட சின்டாக்ஸ் இதுதான். பிரிண்ட்டு உள்ளே நம்ம என்னென்னா போட்டலாம், கண்டென்ட்டு. எக்ஸாம்பிள் வந்து பிரிண்ட்டு ஹலோ வேர்டுன்னு போடுறோம், நம்ம அவுட்புட்டில் வந்து ஹலோ வேர்டுன்னு அவுட்புட் வரும். நம்ம வாங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பைத்தான் வந்து இன்ஸ்டாலேஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் சும்மா நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம சும்மா சாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு வைப்போம். ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ண உடனே இன்ஸ்டால் வீடியோ நான் போடுவேன். அடுத்து போடுவேன் இன்ஸ்டால் வீடியோ. வெயிட் பண்ணுங்கள். பைத்தான் ஃபஸ்ட்டு IDLEன்னு டைப் பண்ணால் வரும். அது ஓப்பன் பண்ணுங்கள். ஐடியில் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இங்கே தான் வந்து நம்ம வந்து இது வந்து பைத்தான் எடிட்டர். இங்கே தான் வந்து பைத்தான் நம்ம ப்ரோக்ராம் அவுட்புட் வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அடுத்து இந்த ஃபைலை முன்னே சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+Shift+S பண்ணாலும் சேவ் ஆகும். நீங்கள் ஃபைலுக்குள்ளே போய் சேவ் கொடுத்தாலும் சேவ் ஆகும். இதில் வந்து நம்ம ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். நியூ ஃபைல் என்ன பேர் போகிறோன்னா பைத்தான் டுட்டோரியல். இதுதான் நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து உள்ளே வைக்க போகிறோம். இப்போ ஃபைல் நம்ம இதுதான் போடணுமா அதுதான் போடணுமானா கிடையாது. ஃபைலை நம்ம என்னன்னா போடலாம். நீங்கள் பைத்தான் எந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணாலும் ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுங்க. என்ன இப்போ அமேசான் மாதிரி ஆப்னா amazon.py இந்த மாதிரி வந்து ஃபைல் நேம் போட்டுங்க. சும்மா நான் வந்து ஒரு பேர் போட்டுக்கிறேன், sample.py. இது வந்து ஃபைல் நேமு .pyங்கிற எக்ஸ்டென்ஷன். இப்படி தான் நம்ம வந்து ஃபைல் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா பிரிண்ட்டு.
இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இதை பிரிண்ட்டும் சும்மா போட்டாச்சு. பிரிண்ட் பண்ணவ சேவ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு பண்ணது சேவ், இப்போ பண்ணுறது சேவ். ஓகேவா? ரன் பண்ணால் நம்ம வந்து இப்படி ரன் கொடுத்து ரன் மாடியூல் இது கொடுத்தா ரன் ஆகும். ஷார்ட்கட் வேணும்னா உங்களுக்கு கீபோர்டில் வந்து F5 இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் ரன் ஆகுதானே? ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா? ஏன்னா அது நம்ம ஒன்றும் கொடுக்கல, அதனால தான் வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம அதில் வந்து சும்மா 10 கொடுக்குறோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? வந்துருச்சு பார்த்தீங்களா? அடுத்து என்ன கொடுப்போம்? அடுத்து பைத்தான் கொடுத்து பார்க்குறேன். இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, ஸ்ட்ரிங்னா டபுள் கொடேஷனுக்குள்ளே சொல்கிறத வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. டபுள் கொடேஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கொண்டு வரும். இது நீங்கள் என்னென்ன கொடுக்கலாம். பைத்தான் வந்துருச்சு அவுட்புட்டாக. எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பண்ணோம்னா ஹலோ வேர்ல்டு நம்ம அந்த பிபிடியில் பார்த்த மாதிரி இதில் போடுவோம். சாரி, ஹலோ வேர்ல்டு போட்டாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். வாவ், ஹலோ வேர்ல்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஒரு பைத்தானை ரன் பண்ணுறதுக்கு இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். பிரிண்ட்டுங்கிற யூஸ் பண்ணல. உள்ளே நம்ம எது போட்டோமோ, அதாவது நம்பர்ஸ் போட்டால் அப்படியே பிரிண்ட் ஆகிடும். நம்பர்ஸ் போடாமல் நம்ம லெட்டர்ஸ், வேர்ட்ஸ் இந்த மாதிரி எது போட்டாலும் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே, அதாவது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டால் நம்ம எது போட்டாலும் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே பிரிண்ட் ஆகும். இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு போட்டால் பிரிண்ட் ஆகும். இப்போ உங்கள் நேம் போட்டாலும் பிரிண்ட் ஆகும். ஏ நேம் போட்டாலும் பிரிண்ட் ஆகும். பைத்தான் போட்டாலும் பிரிண்ட் ஆகும். நம்ம எந்த நேம் போடணுமோ அந்த நேம் பிரிண்ட் ஆகும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த பிரிண்ட்டு. ஓகேவா? நம்ம அடுத்த செஷனில் என்ன பார்ப்போம்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஓகே, அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.